தேவன் எதற்காக நம்மை படைத்திருக்கிறார்? நான் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறேன்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் உயிரோடு இருப்பதின் காரணம் என்ன? இந்த கேள்விகள் நம்முடைய மனதிலே தொனிக்கிறதுண்டு. இந்த இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அநேக இடத்திலே பதில் இல்லை. அதுதான் உண்மையான ஒரு காரியம். நாம் எதற்காக இந்த பூமியிலே இருக்கிறோம்? நான் என்ன செய்யும்படியாக தேவன் என்னை படைத்திருக்கிறார்? எதற்காக நான் இந்த சபையில் இருக்கிறேன்? எதற்காக நான் மதுரையில் இருக்கிறேன் என்றெல்லாம் தெளிவற்ற ஒரு நிலைமை உண்டு. சில காரியங்களை சாதிப்பதற்காக வாழுகிற மக்கள் உண்டு. சில காரியங்களை அனுபவிப்பதற்காகவே உலகத்திலே வாழுகிற சில மக்கள் உண்டு. ஆனால் எத்தனை பேராலே நான் இதற்காகவே இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? இந்த நோக்கத்திற்காகவே தான் தேவன் என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக சொற்ப பேர். பிறந்ததினாலே சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்காக தான் நான் பிறந்தேன் என்று சொல்ல நிறைய பேரால் முடிகிறதில்லை. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுமே இந்த பூமியிலே ஒரு நோக்கத்தோடு கூட, ஒரு காரணத்தோடு கூட வைக்கப்பட்டிருக்கிறான் என்பது முக்கியமான ஒரு காரியம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, சரியா? இந்த உலகத்திலே மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்னவா இருக்கலாம் என்று சொன்னால், நான் எதற்காக இந்த பூமியிலே இருக்கிறேன் என்பதை அறிந்து வாழும் ஒரு வாழ்க்கை. காரணம் தெரியாதனால நான் தப்பான இடத்துல இருக்கிறேனோ, என் வாழ்க்கை வேஸ்டாக இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நான் இதற்காக தான் இருக்கிறேன் என்பதை நான் தெரிந்து வாழ்வேனே, ஆனால் நான் சரியான காரியத்தை என்னாலே செய்ய முடியும். சரியான காரியத்தை நான் செய்கிறவனாக இருப்பேனே, ஆனால் முதலாவது எனக்கு அதிலே ஒரு பெரிய திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். இரண்டாவது, என்னாலே மற்றவர்கள் பயன்பெறுவார்கள். மூன்றாவது, தேவன் அதனாலே மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். சொன்னால் இதுக்காக தான் இவனை நான் படைத்தேன், இதுக்காக தான் இவனை நான் மதுரையில் வச்சிருக்கிறேன், சரியாக அவன் பயன்படுகிறான் என்று சொல்லுவான். மூன்று நன்மைகள் உண்டு. ஒன்று, அந்த மனுஷன் பூர்ண சந்தோஷத்திலே நிறைகிறான். எவ்வளோ சம்பளம் வாங்குறோன்னெலாம் முக்கியம் கிடையாதுங்க, சரியா? இதுக்காக தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் நினைத்து அதற்காக அந்த பணியை நான் செய்வேன், ஆனால் என்னுடைய சந்தோஷம் அதிகமாயிருக்கும். இரண்டாவது, என்னாலே அநேகர் பயன்பெறுவார்கள். மூன்றாவது, என்னை படைத்த தேவன் மகிழ்ச்சி அடைவார். யோவான் 9வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனை நமக்கு நிறைய தெரியும். பிறவி குருடனாய் பிறந்த ஒரு மனுஷன். யோவான் 9வது அதிகாரத்தில் சீஷர்கள் கேட்கிறார்கள், இந்த மனுஷன் எதற்காக இப்படி பிறந்தான்? இவன் இப்படி பிறந்ததற்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமான்னு சொல்லி காரணம் என்ன? அதான் கேள்வி. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் 3ஆம் வசனத்தில், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிற முடியுதா? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படிக்கு இவன் இப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, தேவன் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை செஞ்சு முடிக்கிறதுக்காக அவன் அங்கே இப்படி பிறந்திருக்கிறான். அதான் என்னுடைய அர்த்தம். தேவன் மகிமைப்படும்படியாக அவன் அங்கே பிறந்திருக்கிறான். அதுதான் தேவனுடைய பதில். லூயிஸ் பிரெயில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிள்ளை பிரெஞ்சு நாட்டிலே 1809வது ஆண்டிலே பிறந்தாள். 3 வயதாக இருக்கும் பொழுது அவளுடைய பார்வையை இழந்தாள். தெரியும், சிலருக்கு தெரியும். பிரெயில் என்ற எழுத்தை கண்டுபிடித்தவள், பார்வையற்றவர்கள் படிக்கக்கூடிய எழுத்து. அவள் அறிவுள்ள பிள்ளையாயிருந்தபடினாலே பள்ளியிலே படிக்க வேண்டும் என்ற ஆசை. அதனால் பள்ளிக்கு போனான். ஆனால் அவளால் கேட்க மட்டும்தான் முடியும், புத்தகத்தை பார்க்க முடியாது. அதனாலே அவளுக்கு அது திருப்தியை கொடுக்கவில்லை. பார்த்து படிக்க வேண்டும் என்ற ஆசை. அவனுடைய தகப்பனார் ஒரு நாளிலே அவளுக்கு ஆணிகளை அடித்து, கட்டையிலே ஆணிகளை அடித்து ஏ என்று சொல்லி அதில் ஏற்படுத்தி கொடுத்தான்.
அது அவளுக்கு பிரயோஜனமாக இருந்தது. இப்படி தான் இருக்குமா என்று சொல்லி கையினாலே தொட்டு பார்த்து விட்டான். சொன்னால் எனக்கு பியும் அதே மாதிரி செய்யுங்க, எல்லா எழுத்தையும் அப்படி அடிச்சுத்தாங்க சொன்னான். அதே மாதிரி அவங்க தகப்பனார் அதை அடித்து கொடுத்தான். அதன் பின்பதாக 15 வயதிலே படித்து கொண்டிருந்த பொழுது பார்வையற்றவர்கள் வாசிக்கக்கூடிய ஒரு எழுத்தை அவள் கண்டுபிடித்தாள். சாதாரணமாக புத்தகத்தை போல வைத்து தொட்டு உணரக்கூடிய அந்த எழுத்தை கண்டுபிடித்தான். இன்றைக்கு வரைக்கும் அதுதாங்க அவர்களுக்கு பார்வையற்றவர்கள் படிக்கத்தக்கதான ஒரு பெரிய ஒரு காரியத்தை அந்த பெண் பிள்ளை கண்டுபிடித்தான். ஒருவேளை அவள் வளர்ந்து வருகிற பிராயத்தில் ஏன் என் கண் பார்வை பறி போனது என்று சொல்லி அவள் கேட்டிருக்கலாம். ஆனால் அநேக பார்வையற்றவர்களுக்கு அவள் பிரயோஜனமாக இருப்பதற்காக தேவன் அவளை பயன்படுத்துகிறார். அதே போல ஃபேனி கிராஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவள் 6 மாதமாக இருந்த பொழுது கண் பார்வை பறி போனது. பிறந்த பொழுது இவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க. அந்த நாட்களில் மருத்துவம் மிகவும் முன்னேறின ஒரு நிலைமை இல்லாதபடியினாலே, தவறான மருத்துவத்தினாலே கண் பார்வை பறி போனது இந்த பிள்ளைக்கு. அவள் வளர்ந்து வந்த பிராயத்திலே அவள் வெறுப்புடையவளாக இருந்தாள், கோபப்படுகிறவளாக இருந்தாள். சொன்னால் தனக்கு இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவரை என்றைக்கு அவள் அறிந்து கொண்டாலோ வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அவள் தான் கிறிஸ்தவ சமுதாயத்தில் 6000க்கு மேற்பட்ட ஆராதனை பாடல்களை அவள் எழுதினாள். வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் சொல்லக்கூடிய, இயேசு கிறிஸ்துவுக்குள் எவ்வளோ அற்புதமான ஒரு நண்பனை கண்டேன் சொல்ல என்ற ஒரு பாடல் அழகாகாது, மிகவும் பிரபலமான ஒரு பாடல். அந்த பாடலையும் அவள் தான் எழுதினாள். கிறிஸ்தவ சமுதாயத்திலே பாடல் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவள் அவள்தான். ஆனால் அவள் பார்வை இல்லாதவள். சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் இன்றைக்கு நம்மை ஒரு இடத்திலே வைத்திருக்கிறான்னு சொன்னால், ஒரு நிலையிலே வைத்திருக்கிறான்னு சொன்னால், ஒரு குடும்பத்திலே நம்ம வைத்திருக்கிறான்னு சொன்னால், மனைவியாகவோ பிள்ளையாகவோ கணவனாகவோ அல்லது வேறு அந்த குடும்பத்தில் ஒரு நபராக நம்ம வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தவறாக நடந்த நிகழ்ச்சியா என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருப்பீர்களானால் இல்லவே இல்லை. அது உலகத்தின் மனுஷனுக்கு கூட இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். மனுஷன்தான் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் போய்விட்டானே ஒழிய தேவன் மனுஷனை மறக்கவே இல்லை. ஒவ்வொரு மனுஷனையும் அவர் படைத்த பொழுது ஒரு நோக்கத்தோடு கூட தான் அவனை படைக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில திறமைகளை அவர் கொடுக்கிறார், தாளந்துகளை கொடுக்கிறார், சில ஏதுக்களை கொடுக்கிறார், சில காரியங்களை அவன் கையிலே கொடுக்கிறார். ஆனால் மனுஷன் அநேக நேரத்தில் தன்னிடத்தில் இருக்கிறதை பார்க்காமல் இன்னொருவனிடத்தில் இருக்கிறதை பார்த்துவிட்டு தனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவன் நினைத்து கொள்ளுகிறான். ஆனால் எல்லா மனுஷனையும் தேவன் படைக்கும் பொழுது ஒன்று அல்ல பல தாளந்துகளை கொடுத்து ஒரு நோக்கத்திற்காக அவனை படைக்கிறவராக இருக்கிறான். எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் யாருமே வேஸ்ட் கிடையாது, யாருமே வேஸ்ட் கிடையாது. எல்லாரும் அவசியமானவர்கள் என்பதை தான் தேவன் இன்றைக்கும் அறிந்து உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார், என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு மனிதன் தேவன் தன்னை எதற்காக படைத்திருக்கிறான்? நான் அனுபவிக்க, நான் சந்தோஷமாக இருக்க, தன்னை சந்தோஷப்படுத்த, எனக்காக வாழ என்று சொல்லி சுயநலம் நிறைந்தவனாய் மாறி போனான். அதுதான் இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு காரியம். எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு எனக்குரியது, எனக்கு கொடுக்கப்பட்ட பணம் அது எனக்கு மட்டுமே உரியது, எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் அது எனக்கு மட்டும் உரியது, எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து அது எனக்குரியது. ஆனால் அது உண்மையல்ல. தேவன் அதை எல்லாருக்காகவும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிச்சுவாங்க. முக்கியமான காரியம், நான் எனக்காக படைக்கப்படவில்லை, நான் இன்னொருவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொருவருக்காக இல்லை, மற்றவர்களுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். என் தாளந்திலே என் கையிலே சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், யாருக்கும் அது அவசியமாக இருக்கிறது, அதற்காக அதை என்னிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார். அதான் வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 4வது அதிகாரத்துக்கு போகலாம். நம்முடைய ஆதாரமாக அந்த வசனங்களை நான் வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். 1 Peter chapter 4 verse 10 and 11. 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படி, எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் வசனத்தை கவனிக்க வேண்டும். 1 பேதுரு 4 10 11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே
நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்குரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அவனவன், சரியா, அவனவன் சொல்லியாச்சுனாலே இண்டிவிஜுவலாக தான் சொல்கிறான், மொத்தமாக சொல்லலை. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அடுத்த வசனம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். 3 காரியங்களை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஒன்று, கொடுக்கப்பட்ட வரங்கள். இரண்டாவது, கொடுக்கப்பட்ட உக்கிரானத்துவம். கொடுக்கப்பட்டதின் காரணம். மூன்றாவது, முதல் காரியம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவனவன் பெற்ற வரத்தின்படியே. யாருக்காவது வரங்கள் கொடுக்கப்படாமல் இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சரியா? ஏற்கனவே சொன்னேன், உலகம் யாரை அறியாமல் போனதுன்னா படைத்த தேவனை அறியாமல் போயிடுச்சு. அதனால படைத்த தேவனுடைய நோக்கத்தையும் உலகம் அறியவில்லை. நான் எனக்காக தான் படைக்கப்பட்டேன், என் கையிலே கொடுக்கப்பட்டது எனக்காக என்று சொல்லி மனிதன் தேவனுடைய நோக்கத்தை அறிய முடியாதவனாய் மாறி போனான். இன்னைக்கு மறுபடியுமாக தேவன் என்ன பண்ணுகிறான் சொன்னா, நம்மை அவருக்கு சொந்தமாக மாற்றுகிறார். நாம் அவரை அறிய கிருபை கொடுத்து விட்டார். யாரை அறிந்திருக்கிறோம்? நம்மை படைத்தவரை. சரியா, கவனிங்க. அப்ப நாம் அவரை அறிந்து விட்டோம். இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இப்ப நமக்கும் அவருக்கு என்ன வந்துருச்சு? உறவு வந்துருச்சு. இது வரைக்கும் அவர் யார் என்று தெரியாது, ஆனால் இப்பொழுது யார் என்று நமக்கு தெரியும். மிக நெருக்கமான உறவு. இப்ப அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வந்து என்ன பண்ணுகிறார்? நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறது மட்டுமல்ல, சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரோ இல்ல, அவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். சரி, அதுதான் அவர் செய்கிற அற்புதமான காரியம். வரங்கள் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? கிஃப்ட்ஸ், பரிசுகள் கொடுக்கிறார். சரியா? ஒரு வீட்டுக்கு நம்ம போனாலும் என்ன வாங்கிட்டு போவோம்? இந்த கிஃப்ட் வாங்கிட்டு போவோம். பிறந்த நாள்னா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவோம். அதுபோல தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி, பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்கு எதை கொடுக்கிறார்? வரங்களை கொடுக்கிறார். அங்க பாருங்களேன், 10ஆம் வசனத்தில் பாருங்க. வசனத்தை நல்லா கவனிக்கணும். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகள் அப்படி சொல்லியிருக்கு. தேவனுடைய பற்பல, 1 அல்ல 2 அல்ல. வரங்களை பற்றி நம்ம அன்னைக்கு படிச்சப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், கலர்ஸ் வந்து 3 தான். பேசிக் கலர்ஸ் என்னது? 3 கலர் தான். ஆனால் நமக்கு எவ்வளவு கலர்ஸ் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல சொல்லுவாங்க? மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ், ஷேட்ஸ். அந்த 3 கலர்ல இருந்து இன்னைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸை வந்து மனுஷன் கிரியேட் பண்றான். அதனால தான் உங்களுக்கு சேலைக்கு மேட்ச் பார்க்கறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? எல்லாம் பச்சை தான், ஆனால் பச்சையாவே பக்கத்தில் வச்சாலும் இல்லைங்கன்னு சொல்லி கடையை மாற்றிக்கிட்டே போக வேண்டியதாக. ஏன்னா ஷேட்ஸ், அத்தனை ஷேட்ஸ் கொண்டது. 3 கலர் தான் பேசிக் கலர்ஸ். அதே போல வேதாந்தத்தில் சில வரங்களை பற்றி நமக்கு சொல்லி இருக்கிறது. 18 என்று சொல்லுகிறாள், 21 சொல்லுகிறாங்க. ஆனா அவ்வளவுதான் வரங்களா என்று சொன்னால் இல்லவே இல்லை. The God of variety சொல்லுவாங்க. அப்ப தேவன் அவ்வளவு வரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு போதிக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார், இன்னொருவனுக்கும் போதிக்கும் வரத்தை கொடுக்கிறார். ஆனால் நான் போதிப்பது வேறு விதமாக இருக்கிறது, அவர் போதிப்பது வேறு விதமாக இருக்கிறது. நான் வேதத்தை பார்க்கும் கோணம் வேறு விதமாக இருக்கிறது, இன்னொருவனுக்கு வேறு விதமாக இருக்கிறது. ஒரு வைரம் தீட்டப்பட்ட பின்பு அது ஒவ்வொரு திசையிலும் திருப்பப்படும் பொழுது வெவ்வேறு விதமான நிறங்களை பிரதிபலிப்பது போல தேவனுடைய வரங்கள் அற்புதமாக இருக்கிறது. இவ்வளவுதான், இதுதான் என்று சொல்லி நம்ம சொல்லி முடிக்கவே முடியாது. அதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பற்பல கிருபை, பற்பல கிருபை.
எனக்கு கொடுக்கப்பட்டது வேறே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வேறே. அது வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதனையும் ஒன்று போல படைக்கவில்லை. அவர் வெவ்வேறு விதமாய் படைத்திருக்கிறார். இந்த பர்சனாலிட்டி என்று சொல்லுவார்கள். என்னை ஆண்டவர் வித்தியாசமாய் படைத்திருக்கிறார். ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் 5 பேர், ஆனாலும் 5 பேர் வேறு விதமாய் இருக்கிறார்கள், வேறு விதமாய் சிந்திக்கிறார்கள், வேறு விதமாய் செயல்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அப்படித்தான் படைத்திருக்கிறார். தேவன் வித்தியாசமாய் நம்மை பயன்படுத்தும்படியாக, வெவ்வேறு எல்லைகளில் நம்மை நிறுத்தி பிரயோஜனப்பட வைக்கும்படியாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பற்பல கிருபையுள்ள ஈவுகள். கிருபை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 10ஆம் வசன துவக்கத்தில் வரங்கள் என்று சொல்லி மொத்தமாக சொல்லியாச்சு. சரியா? வரங்கள், தாளந்து வேற, வரம் வேற. தாளந்து நேச்சுரல் டேலண்ட்ஸ் இருக்குது, பிறக்கும் பொழுதே சில திறமைகள் உண்டு. ஆனால் தேவனுடைய கிருபை வரம் என்று சொல்லும் பொழுது எனக்கு அது கிடையவே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுகிறாரு? எனக்கு அதை கொடுக்கிறார். அதை நான் கற்றதும் இல்லை, நான் பிறக்கும் பொழுதே பெற்றதும் இல்லை. ஆனால் இடையில் என்ன பண்ணுகிறார்? அவரை அறிந்ததுனாலே அவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி என்ன பண்ணுகிறார்னா சில ஈவுகளை கொடுக்கிறார். இந்தப்பா கிஃப்டா வச்சுக்கோ. இடையிலே கொடுக்கிறார். என்னால் செய்ய முடியாததை தேவ பலத்தாலே நான் செய்கிறவனாக நான் மாற்றப்படுகிறேன். அது ஈவுள்ள, அது கிருபையுள்ள ஈவுகள். இரக்கத்தின் அடிப்படையிலே, தயவின் அடிப்படையிலே, அன்பின் அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்படுகிற பரிசுகள் தேவன் கொடுக்கிறார். இப்ப அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பெற்றிருக்கிறீர்கள். அதான் முக்கியமான ஆண்டவர் நமக்குள்ளே எவ்வளோ பெரிய காரியங்களை, அந்த வரங்களுக்குள்ளே நாம் போவோமானால் அது நீண்ட காரியங்களா. இப்போ நான் சொல்லிட்டேன், அது பேசிக்ஸில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஏராளமாக இருக்குது. அதுக்கு முடிவே கிடையாதுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வித்தியாசமாக படைத்திருக்கிறார். எதற்காக? ஏன் உங்களை மதுரையில் வைத்திருக்கிறார்? ஏன் இந்த சபையிலே வைத்திருக்கிறார்? ஏன் இப்பொழுது நீங்கள் இருக்கிற ஒரு கம்பெனியிலையோ ஸ்கூல்லையோ எந்த ஒரு இடத்துலையோ நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொன்னால் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட அங்கே உங்களை வைத்திருக்கிறார். முதல்ல நானும் நீங்கள் அதை நம்பணும். வேஸ்ட்ன்னு நினைக்காதீங்க, தப்பான இடத்துல இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சரியான இடத்துல இருக்கிறேன்னா தப்பான இருக்கிறதுக்கு தெரியல, ஆனால் நான் உம்முடைய பிள்ளை, என்னை சரியான இடத்திலே பொருத்தும் வைத்தருளும் என்று சொல்லும் பொழுது அவர் சரியான இடத்துல என்ன பண்ணுகிறார்? வைக்கிறவராக இருக்கிறார். நீங்க சகோதரிகளா இருக்கலாம், கிச்சன்ல தான் வேலை பார்க்குறீங்க, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு சில போய் ஏன் வேலை பார்க்கலன்னு சில ஆண்டவங்கிட்ட கேட்க போறதே கிடையாது. நான் இருக்கிற நிறுத்தப்பட்ட இடத்திலே நான் செய்ய வேண்டியதை மட்டும் செய்ய வேண்டும். நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் நம்மகிட்ட வந்து ஏன் நீ இதை செய்யலன்னு சொல்லி கேட்க மாட்டார். நம்மிடத்தில் என்ன கொடுத்தாரோ அதை மட்டும்தான் கேட்க போகிறார். ஆனால் தேவன் நான் இருக்க வேண்டிய இடத்துல செய்ய வேண்டியதற்கான காரியத்திற்கான விசேஷ பலனை எனக்கு அவர் கொடுத்துதான் வைத்திருக்கிறார். அதை நானும் நீங்களும் நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான கிருபைகள் கொடுக்கப்பட்டு, 1 அல்ல 2 அல்ல, பல கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஈவுகள். சரியா? அப்ப வரங்களை பெற்றவர்கள் நாம், பெற்றுக்கொண்டவர்கள், பெற்றுக்கொள்ளப்பட்ட வரங்கள். உங்க கையில் என்ன வரம் இருக்கு? நிறைய பேர் அதுக்கு தெரியாது, சிலருக்கு அது தெரிய வேண்டிய முயற்சியும் எடுக்கவே இல்லை. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். செயல்படும் பொழுது அது தெரிய வரும். அதான் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் அமைதலாக இருந்தீங்கன்னா தெரியாமலே போயிடும். நீங்கள் செயல்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும்தான் வருவேன், தலையை காமிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன்னு சொன்னால் அதற்குரிய வெளிச்சம்தான் நமக்கு இருக்கும். நம்மை ஆண்டுடைய காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். என்னை தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்திலே தேவன் நம்மை ஈடுபடுத்த வேண்டும். தேவன் நம்மை ஒரு சபையிலே வைத்திருப்பாரானால் அந்த சபையின் காரியங்கள் எல்லாவற்றிலேயும் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என் கையிலே கொடுக்கப்பட்ட வரம் என்ன என்பதை என்னாலே புரிந்து கொள்ள முடியும். தெளிவாக ஆண்டு சொல்வார், நீ இந்த காரியத்தை செய் என்று சொல்வார், நீ இதை செய் என்று சொல்வார், இங்கே போ என்று சொல்வார். ஆண்டு அழகாக வழி நடத்துவார். சோதன் சொல்கிறப்ப சொன்னார், 1 வருஷம் நான் சபையில்
என்னை ஈடுபடுத்தி கொண்டே சொன்னார். ஊழியத்துக்கு அழைத்தார் என்பது தெளிவு கிடைஞ்சிச்சு. இனிமேல் அந்த வேலையில் இருக்க வேண்டாம்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு தன்னுடைய கிராமத்துக்கு வந்து தன்னுடைய சபையிலே முழுக்க முழுக்க தன்னை ஈடுபடுத்தின பொழுது அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். இன்னைக்கு அழகான ஊழியத்தை செய்கிறார். ஒரு இடத்துல தான் சபை ஆரம்பமாச்சு. இன்னைக்கு அது சுற்றி 3 இடங்களிலே, ஒரு இடத்துல சண்டே சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 இடத்துல வீக் டேஸில் போய்ட்டு அது 2 இடமுமே சபையாக மாறும் என்று சொன்னாங்க. எதிர்ப்பு எழும்புது. எதிர்ப்பெல்லாம் ஆர்டர் பார்த்துக்கிடுவேன். நம்ம வேலை செய்ய வேண்டியது யாருடைய வேலை? நம்ம வேலை. நம்மளால் இங்கிருந்து என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு? ஒருவேளை ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியம். ராத்திரி தூக்கம் வரலன்னு நினைக்கிறீங்களா? தேவன் நோக்கத்தோடு தான் தூக்கம் வராமல் வச்சிருக்கிறாரு. முழங்கால் போட்டு என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். கண்டதையும் யோசிச்சுட்டு இருந்தால் பைத்தியம் பிடிச்சிரும். ஆனால் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். ஒவ்வொருத்தரையாக நினச்சி ஜெபம் பண்ணலாம். சொந்தக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். சபையாருக்காக, ஊழியங்களுக்காக, அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அதனால தானோ என்னவோ தெரியல தூக்கம் வராமல் கூட ஒரு வேளை இருக்கலாம். ஜெபிக்க ஆரம்பிங்க. அதில் இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே இருக்காது. அதே போல சில கிருபைகள் நமக்கு உண்டு. சிலரால ஜெபிப்பது போல எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாதுங்க. சிலராலே மற்றவர்களிடத்தில் போய் பேசுவது போல எல்லாராலையும் பேச முடியாது. சிலராலே கொடுப்பது போல எல்லாராலையும் கொடுக்க முடியாது. சரியா? நம்ம வாசித்திருக்கோம் இல்லையா? 2 கொரிந்தியர்ல எடுத்து வாசிக்கும் போது தேவன் எப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்தார். மக்கதோனியா சபையா இருக்கு, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் அந்த சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Giving itself is a grace, it's a gift. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பவுல் அப்படிதான் அதை எழுதுகிறார். சரி, 8வது அதிகாரம் முதல் வசனம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்க? உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அதோடு கூட எந்த உணர்வோடு கூட கொடுத்தாங்க? பரிபூர்ண சந்தோஷத்தோடு கூட கொடுத்தாங்க. எந்த சூழ்நிலையில் கொடுத்தாங்க? தரித்திரமுடையவர்களாக இருந்த பொழுது, தங்களுக்கே பத்தாத சூழ்நிலை இருந்த பொழுது கொடுத்தார்கள். அப்படி யாருமே கொடுக்க முடியாதுங்க. ஆனால் இந்த சபைக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்ப கொடுப்பதும் கிருபை, ஜெபிப்பதும் கிருபை. உங்களுக்கு தேவன் என்ன கிருபையை கொடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்க. நான் என்னை ஈடுபடுத்த வேண்டும், அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற பற்பல கிருபைகள், பற்பல தயவுள்ள ஈவு. தயவுள்ள ஈவு அப்படின்னா என்ன? அதாவது உங்களுக்கு கொடுக்காம இன்னொருத்தருக்கு என்ன பண்ணிருக்கலாம்? கொடுத்துருக்கலாம். உங்களுக்காக கொடுத்துருக்கிறார். ஏன்னா நீங்க பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி அவர் நினைச்சு தான் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அப்ப முதல் காரியம் கொடுக்கப்பட்ட வரங்கள். சரியா? தேவன் நம்ம அவருடைய பிள்ளையாய் மாறின உடனே நமக்கு சில காரியங்களை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். 2வது கொடுக்கப்பட்ட உக்ரானத்துவம். அப்ப அந்த பெற்றுக்கொண்ட மனுஷன் 10வது வசனத்துல, நல்ல வசனத்தை கவனிங்க. சரியா? பெற்றுக்கொண்ட மனுஷன் அந்த ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். உக்ரானக்காரன், பகிர்ந்து கொடுப்பவன். சரியா? கணக்கு கொடுப்பவன் என்பது மட்டுமல்ல, அவன் எதற்காக தன் கையிலே கொடுக்கப்பட்டதோ அதை அதற்கென்று பயன்படுத்துபவன். உக்ரானக்காரன், பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல. இப்ப தேவன் என் கையிலே ஒன்றை கொடுத்திருக்க, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அததான் 2 தீமோத்தேயுல நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அங்கேயும் கிருபையில் பலப்படும் தான் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் வசனத்திலே, ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி.
அப்ப பவுலிடத்திலிருந்து தீமோத்தை தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டான். தீமோத்தை போய் என்ன பண்ணணும்? இன்னொருத்த கொடுக்கணும். எப்படிப்பட்டவன்ட்ட கொடுக்கணும்? இன்னொருத்த போய் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் என்ன பண்ணு, கொடு. அது போயிட்டே இருக்கணும், பாஸ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். அதான் தேவன் எதிர்பார்க்க. ஸோ அதுதான் கொடுக்கும் காரியம். அப்ப பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மனுஷன், தொட்டனை தூரம் மணற்கேணி மாதருக்கு கற்றனை தூரம் அறிவு. கிணறு இறக்க இறக்க தான் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஊறிட்டே இருக்கும். இறைக்காத கிணறு நாரி போயிடும். அதே போல கொடுக்காத கல்வி, மற்றவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படாத கல்வி என்ன ஆயிரும், ஒன்றுமில்லாமல் போயிடும். நம்ம நாட்டில் பழைய மருந்துகள்லாம் உண்டு, நாட்டு மருந்துகள்னு சொன்னாங்க, பெருமையோடு இருந்தாங்க. ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்க, மற்றவனுக்கு என்ன பண்ணல, சொல்லி கொடுக்காதனால அழிஞ்சு போச்சுங்க. இல்லை, இன்னைக்கு பகிர்ந்து கொடுக்கப்படாத காரியம் அழிந்து போய்விடும். தேவன் நம்ம கிருபைகளை கொடுத்துருக்க, எதற்காக கொடுக்கணும், மற்றவனுக்கு கொடு. அது அப்படியே பயங்கரமாக பெருகும். சார், நான் சொல்ல போகிற உதாரணம் வந்து ரொம்ப பொருத்தமானது அல்ல, ஆனால் சொல்லுகிறேன். இந்த டிமானிட்டேஷன் வந்த உடனே அது வாட்ஸ்அப்பில் வந்தது. ஒருத்தன் ஹோட்டல் ரூம் பார்க்குறதுக்காக வந்தானா, சரியா, ஹோட்டல் ரூம் பார்க்குறதுக்காக வந்தான். அந்த ஹோட்டல் ஓனர்காரர் சொல்லியிருக்கான், அப்படி ரூம் பார்க்கணுன்னா ஒரு 500 rupees வச்சுட்டு நீ உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வா, திருப்பி வந்தோடனே 500 rupees நீ எடுத்துக்கலாம் சொன்னான். சரியா, சிலர்லாம் படிச்சிருக்கீங்க, சிரிக்கிறீங்க. சரி, கேளுங்க, எல்லாருக்கும் பிரயோஜனம் பார்க்குறீங்க. உடனே அந்த மனுஷன் வந்து 500 rupees வச்சுட்டு 500 ரூபாய் அங்கே டேபிளில் வச்சுட்டு ரூம் பார்க்க உள்ளுக்கு போயிட்டான். இவன் வச்சுட்டு போன உடனே அந்த 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 கல்லால் இருந்தவன் சொன்னான், டேய், இதை போய் பாலுக்கு நான் கொடுக்கணும்டா, 500 ரூபாய், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறான்னு சொல்லியிருந்தான். உடனே இந்த 500 ரூபாய் கொண்டு போய் பால் கொடுத்துட்டு வந்தான். அந்த பால்காரன் அதை வாங்கினோடனே, டே, நேற்று தாண்டா பலசரக்கு கடைக்காரன் திட்டினா 500 ரூபா உனக்கு கொடுக்கணும், அதை கொண்டு போய் கொடுத்துட்றான்னு சொல்லி அந்த பால்காரன் பலசரக்காரன் கொடுத்துட்டான். பலசரக்காரன் அதை வாங்கின உடனே சொல்லியிருக்கான், டே, அந்த பேப்பர்காரன் அன்னிலேருந்து கேட்டுகிட்டே இருக்கான், 500 ரூபா நான் கொடுக்கணும், அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துறான்னு சொல்லி அவன்கிட்ட 500 ரூபா போயிடுச்சு. அவன் வாங்கின உடனே சொல்லியிருக்கான், டே, அந்த ஹோட்டல்காரனுக்கு நான் 500 ரூபா கொடுக்கணும், அதை போய் கொடுத்துருன்னு சொல்லிட்டான். மறுபடியும் அந்த ரூபா அதே ஹோட்டலுக்கு வந்துடுச்சு, அதே டேபிளுக்கு வந்துடுச்சு. இந்த ஆள் அப்போ ரூமெல்லாம் பார்த்துட்டு, இல்லைங்க ரூம் வேணாங்கன்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாய் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். சரியா, ரொம்ப பொருத்தமானது இல்லை. இருந்தாலும் கொடுக்கப்படும் பொழுது இது ஒரு 500 ரூபா தான், ஒரே 500 ரூபா தான் எத்தனை பேருடைய கடனை தீர்த்துருச்சு. பால்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்தாச்சு, பலசரக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் தீர்ந்தாச்சு, பேப்பருக்காரனுக்கு கொடுக்க வேண்டியது கடன் தீர்ந்தாச்சு, ஹோட்டல்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கடனும் தீர்ந்துருச்சு. அந்த வந்தவனும் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இது மகிமையான ஒரு காரியம், இது ஒரு எக்கனாமிக்ஸ். சரியா, பணம் புரளுவது அதுதான். வைக்கப்படும் ஆனால் அது அழிந்து போகும். இங்க நம்ம நாட்டுடைய சாபமே என்னன்னு சொன்னா, சுவிட்ச் பேங்க்ல என்ன பண்ணியிருக்காங்களாம், போய் வச்சிருக்காங்க, டெட் மணின்னு சொல்றான். டெட் மணி, அது ஒன்றுக்கும் உதவாத பணம். இப்ப எல்லாம் அடிச்சிட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, கோடி கோடியாய் டெட் மணி, பிரயோஜனம் இல்லாமல் வைக்கப்பட்ட பணம். என்னைக்குமே பணம் புரள வேண்டும். அதே போல தேவன் நமக்கு எதற்காக வரங்களை கொடுக்கிறான்னு சொன்னால், மத்தேயு 25வது அதிகாரத்திலே ஒரு ஓமையை நாம் வாசிக்கிறோம் இல்லையா. ஒரு மனுஷனுக்கு 5 தாலந்தை கொடுத்தான் அந்த எஜமானன், மற்றவனுக்கு 2 தாலந்தை கொடுத்தான், மற்றவனுக்கு 1 தாலந்தை கொடுத்தான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் 5 தாலந்தை சம்பாதித்தான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 தாலந்தை வாங்கினவனும் போய் 2 தாலந்தை சம்பாதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வழியிலே 1 தாலந்தை வாங்கினவனும் போய் பூமியிலே புதைத்து வைத்தான். 5 5ஐ உண்டாக்கினது, 2 2ஐ உண்டாக்கினது, புதிய 2. ஆனால் 1 புதைக்கப்பட்ட ஒன்றோ ஒன்றாகவே இருந்தது. இப்ப தேவன் சொல்லுகிறார், உக்கிரானக்காரனாய் இரு, நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். தேவன் அதுக்காக தான் நமக்கு ஈவுகளை கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ முதல்ல அறிய வேண்டியது முக்கியமான காரியங்க. சரியா, உங்களுக்கு தேவன் ஈவுகளை கொடுத்திருக்கிறார் என்பதை முதலாவது அறியுங்கள். அது அறிகிறது தான் வாழ்க்கை. அறியலைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை டோட்டலா ஃபெயிலியர்.
தேவன் எதற்காக உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றினார்? சரி, அவரை அறியாத பட்சத்திலே நாம் அறியாதவர்களாக இருந்தோம். ஆனால் அவர் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஈவுகளை நமக்கு கொடுக்கிறார். அந்த மனுஷனை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் பயங்கரமாக செய்ய முடியும். பேதுரு 5வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் சொன்னா, பெருமையில் உனக்கு தேவன் ஏத்துன்னு இருக்கிறார், தாழ்மையில் உள்ள தேவன் கிருபை அளிக்கிறார். யார் தாழ்மையுள்ளவன்? ஐயா, 5 தாளந்தை வாங்கி பயன்படுத்தினவன் தான் தாழ்மையுள்ளவன். 2 தாளந்தை வாங்கி பயன்படுத்தினவன் தாழ்மையுள்ளவன். ஆனா 1 தாளந்தை வாங்கின என்ன பண்ணான்? புதைச்சி வச்சுட்டு என்ன வந்து சொன்னான்? எஜமான நீ சரியில்லை, உனக்கு பயந்து நான் என்ன பண்ணேன்? புதைச்சி வச்சிட்டேன். பெருமையுள்ளவன் அவன். எஜமானை கொடுத்தவனை கேவலமாய் பேசின ஒரு மனுஷன் பெருமையுள்ளவன். தேவன் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறதை நான் பெற்று பயன்படுத்தும் பொழுது தேவன் எனக்கு அதிகமான கிருபைகளை கொடுக்கிறார். 5 தாளந்தை வாங்கினவன் மற்றொரு 5 தாளந்தை சம்பாதித்த பொழுது அந்த மனுஷன் சொல்லுகிறான், நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தால் உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பேன். அப்ப தேவனிடத்தில் தேவன் கொடுத்ததை நான் பயன்படுத்தும் பொழுது எனக்கு என்ன பண்ணப்படுகிறது? அதிகமான கிருபைகளை தேவன் கொடுக்கிறார். அதிகமாக என்னை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். 2 நாளாகவும் 16வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான், நான் வாசிக்க வேண்டும். எவ்வளவு தேவன் உங்களை பயன்படுத்த முடியும், எவ்வளவு அதிகம் உங்களை பயன்படுத்த முடியும், அது ஆச்சரியமான ஒரு காரியம். 2 நாளாகவும் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகவும் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. இந்த 1 தாளந்தை வாங்கினவன் என்ன வந்து சொன்னா அந்த எஜமான்ட்ட, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடுமையான இருதயம் உள்ளவர், கடுமையான மனம் உள்ளது சொல்லுறான். சரியா? அப்ப இங்கே சொல்லப்படும் தம்மை பற்றி, கொடுப்பவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதை விளங்க பண்ணும்படி? தேவன் உங்களை கொண்டு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதை விளங்க செய்யும்படி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரா உங்களை பயன்படுத்துவாரானா? இல்லைங்க. ஆண்டவர் 1 கொடுத்து பார்ப்பார் உங்கள்கிட்ட. நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 2வது கொடுப்பார். இன்னும் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவார்? இன்னும் அதிகமாகி கொடுப்பார். சிலரை பற்றி சொல்லுவாங்க, உன்கிட்ட 1 கோடி கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்? வேஸ்ட் ஆகாதுங்க அப்படி சொல்லுவாங்க. எவ்வளோக்கும் நம்பலாங்க அவங்கள அப்படி சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க பயன்படுத்துவாங்க சொல்லிட்டு. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை அலட்சியம் பண்ணுவேனே. ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகள் ஏராளம். நான் வெள்ளிக்கிழமை கூட உங்களோட பேசப்ப சொன்னேன். குடும்பம் தேவனுடைய கிருபை, மனைவி தேவனுடைய ஈவு, புருஷன் தேவன் கொடுத்திருக்கிற ஈவு, பிள்ளைகள் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், சபை தேவன் கொடுத்திருக்கிற கிருபை. எல்லா இடத்துலையும் குறைகள் உண்டா? குறைகள் உண்டு. மனுஷனாக இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு? அங்கே குறைகள் உண்டு. அதற்காக நம்ம எப்பயுமே நன்றி செலுத்தணும், நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்ப தேவனுக்கு நான் நன்றி அதுதாங்க உத்தம இருதயம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்யும்படி, நான் எவ்வளவு பெரிய காரியத்தை உன்னை கொண்டு செய்வேன் என்பதை விளங்க செய்வதற்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷன் எங்கே இருப்பான்? அந்த மனுஷன் மூலமா என் வல்லமையை நான் விளங்க செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர் மோடி பிரசங்கியார். மூடி, இந்த மோடி வந்து பிரச்சனையாகி போச்சு. சரி, மூடி பிரசங்கியார். சரியா? மனுஷங்க மோடி பிரசங்கியார் வந்து இதே பிரசங்கத்தை தான் கேட்கிறார், இதே வசனம். அவர் ஜெபம் பண்ணின ஒரு ஜெபம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரே அந்த உத்தம இருதயம் உள்ள மனுஷன் நானா இருக்கட்டும் என்று சொன்னார். மோடி வந்து அவர் அதிகம் படித்தவர் கிடையாது. ஆங்கிலத்தில் அதிகமான இலக்கண தவறோடு தான் பேசுவார். ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கினப்ப ஒருத்தன் சொல்லிக்கிறான், முதல்ல நீங்கள் கிராமர் படிச்சுட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க.
அவருக்கு ரொம்ப அழகாக கிராமரோட பேச தெரியாது. இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ உனக்கு கிராமர் தெரியல, நீ இப்போ ஆண்டுக்கா என்ன பண்ண பயன்படு அவருக்கு. ஆனால் அந்த மனுஷனை கொண்டு ஆயிரக்கணக்கான மனிதர்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். தேவனுடைய கருத்தில் பயன்பட்ட மனுஷன். அவர் சொன்ன ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, நான் அந்த உத்தம இருதயம் உள்ள மனுஷனாக இருக்கணும், உம்முடைய வல்லமை என் மூலமாய் விளங்க செய்வேன். நம்ம அந்த ஆசைப்படுவோமானா, என் கையில் ஒன்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அந்த ஒன்றை நான் புதைத்து வைக்காமல் பயன்படுத்த வேண்டும். என் கையில் என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நான் பயன்படுத்தும் பொழுது தேவன் எனக்கு அதிகமான கிருபைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம் அதான் சொல்கிறார். அப்ப இந்த அதே வசனத்தை பாருங்கள், பேதுரு எடுத்துக்கொள்ளலாம். பேதுரு 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, பகிர்ந்து கொடுப்பது யாருக்கு பகிர்ந்து கொடுப்பது? மற்றவனுக்கு. சரியா? அப்ப நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், மற்றொருவனுக்காக. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஆண்டவரை அறியாத நிலைமையில் எப்படி இருந்தோம் சொன்னா, எல்லாம் எனக்காக, நான் படைக்கப்பட்டதை எனக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவனை அறியும் பொழுது ஒன்றை நான் புரிந்து கொள்ள வேண்டும், நான் எனக்காக படைக்கப்படவில்லை, மற்றவனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த கை எதற்காக படைக்கப்பட்டிருக்கு? எனக்காக. அதாவது இந்த கைக்காகவே படைக்கப்பட்டிருக்குதா, இந்த சரீரத்துக்காக படைக்கப்பட்டிருக்கா? சரீரத்துக்காக. சரீரத்தில் இருக்கிற மற்ற அவயவங்களுக்காக இந்த கை பயன்பட தேவன் அதை படைத்திருக்கிறார். கை தனக்காகவும் பயன்படும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதனுடைய முக்கியமான பணின்னு சொன்னா, இந்த சரீரத்தில் இருக்கிற மற்ற அவயவங்கள், காலில் ஒரு முள்ளு குத்திட்டா கை போய் அதை பிடுங்கி விட வேண்டும், வலி ஏற்பட்டால் தடவி விட வேண்டும். அந்த கைகள் அதை வேலையை பண்ணுறது. அநேக வேலைகளை இந்த கை பண்ணுகிறது. அந்த கை தனக்காக பயன்படாமல் இந்த சரீரத்துக்காக பயன்படுகிறது. அதே போல தேவன் மற்ற மனிதனுக்கு பயன்படும்படியாக நம்மை அவர் என்ன பண்ணுகிறார்? உருவாக்கி இருக்கிறார். அதான் அந்த இடத்துல சொல்ல 10ஆம் வசனத்தை பாருங்க. ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அதுக்காக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். மற்றவனுக்கு நாம் அதை கொடுக்க வேண்டும். உக்கிரானக்காரனாக இருக்க வேண்டும். அதை நாம் செய்யணுமா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவது காரியம், ஏற்படுத்தப்பட்டதின் காரணம் 11ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. 11ஆம் வசனம் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லும். அப்ப எதற்காக என்று சொன்னால், நான் மற்றவனை உருவாக்கும்படியாய் படைக்கப்பட்டது மட்டுமல்ல, நான் என்னை படைத்தவரை மகிமைப்படுத்தும்படியாக நான் அதை செய்ய வேண்டும். அப்ப செய்யவில்லை என்று சொன்னால் என்ன சொல்லலாம்? கொடுத்தவரை என்ன பண்ணுகிறோம்? அவமானப்படுத்தும். நான் அதை மிஸ்யூஸ் பண்ணுவேன், ஆனால் கொடுத்தவனை அவமானப்படுத்துகிறோம். அதான் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். யோசேப்புக்கு சொப்பனம் என்பது கொடுக்கப்பட்டது என்பது உண்மைதான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு பெரிய கிருபை தேவன் கொடுத்தார். ஆனா அது வாலிப பிராயத்திலே அது அவனுக்கு கிடைத்திருந்ததா என்று சொல்லப்படவில்லை. ஆனால் ஏற்ற காலத்தில் தேவன் அவனை என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்துகிறார். யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னானா? 2 சொப்பனம் கண்டான் இல்லையா, அவன் வாலிபனாக இருந்த பொழுது. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை வாசிக்க 2 சொப்பனங்கள் காண்கிறான். அதற்கு அவன் அர்த்தம் சொன்னதாக சொல்லப்படவில்லை. ஆனால் சிறைச்சாலைக்கு போன பொழுது மற்ற 2 கண்ட சொப்பனத்துக்கு அவன் என்ன பண்ணுகிறான்? அர்த்தம் சொல்லுகிறான். பின்பதாக ராஜாவுக்கே அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல அவனை தேவன் பயன்படுத்துகிறான். யோசேப்பு தனக்கு கொடுத்த வரத்தின் மூலம் எய்த்துக்கே ஆசீர்வாதமாக இருந்தான். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினானா? மகிமைப்படுத்தலையா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அதான் அவருடைய நோக்கம். மோசே தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபையை பயன்படுத்துகிறான்.
அவனை பற்றி உபாகம் கடைசியில் வாசிக்கும் பொழுது அவனை போல் ஒரு தீர்க்கதரிசி அதுக்கு முன்னாடியும் இருந்ததில்லை, பின்பும் இருந்ததில்லை. அவ்வளோ அற்புதமாய் பயன்பட்ட ஒரு மனுஷன். யாருக்காக தான் உழைச்சான்? தேவன் தன் கையிலே கொடுத்த மக்களுக்காக அவன் உழைத்து முடிக்கிறான். அவன் கொடுக்கப்பட்ட கிருபைகளை அவன் பயன்படுத்துகிறான். மோசேயின் காரியத்தை பார்க்கும்போது யோசுவாவின் புத்தகத்தில் வாசிப்போமானால் அந்த இங்கே ராகாப் பேசி சொல்கிறார், தேவன் செய்த காரியத்தெல்லாம் பார்த்து எங்கள் இருதயம் மெழுகை போல கரைந்து போயிற்று. அப்ப தேவன் அவர் மூலமாக நாமத்தை அந்த பகுதி முழுவதிலுமே என்ன பண்ணுகிறார்? மகிமைப்படுத்துகிறார். தானியேலை பற்றி யோசித்து பாருங்க. தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன? அவன் வாலிபனாக இருந்த பொழுது என்ன சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்காக நான் ஸ்லோவா பேசுகிறேன். தானியேல் சாதாரணமான வாலிபனாக தான் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறான். ஆனால் நல்ல தீர்மானங்களை எடுக்கிறான். அவன் கேள்விப்படுகிற ராஜா ஒரு சொப்பனம் கண்டுட்டாரு, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும், சொல்லலைன்னா எல்லாரையும் என்ன பண்ண போறார்? கொண்டு போட போகிறான். அன்று ராத்திரியிலே அவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியுன்றது அவனுக்கு தெரியாது. ஆனா வெளிப்படுத்தும்படியாக அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டோட்ட போய் கேட்கிறாங்க. அன்றைக்கு ராத்திரியிலே தேவன் தானியேலுக்கு அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி அதனுடைய அர்த்தத்தையும் கொடுக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்களேன், தானியேலுடைய வாழ்க்கையில அதற்கு மேலே 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 கிருபைகள் அவர் கொடுக்கிறார். கடைசி காலங்களின் அநேக வெளிப்பாடுகள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? தானியேலுக்கு கொடுக்கப்படும். ஒரு காரியத்திலே அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கும் பொழுது தேவன் அடுத்த கிருபையை கொடுக்கிறான், இன்னும் அதிகமான கிருபைகளை கொடுக்கிறான். அவனை கொண்டு அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறான். பிரியமுள்ள தானியேலே என்று சொல்கிறார். பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவனாய் மாறும். பாபிலோனிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒரு மனுஷன். அற்புதமான ஒரு காரியம். பவுலை தேவன் ஒரு நோக்கத்துக்காய் தெரிந்தெடுக்கிறார். பிரஜாதிகளுக்குள்ளே தேவனை மகிமைப்படுத்தின ஒரு மனுஷன். இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட படைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது மனசின் ஆழத்தில் எழுதி வைங்க. தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு கூட படைத்திருக்கிறான். அந்த நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேறும் பொழுது நான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆகும். எத்தனை கோடி சேர்த்து வச்சிருக்கிறேன்றதில்ல, நான் எவ்வளவு பட்டங்களை வாங்கி இருக்கிறேன் என்பது அல்ல, எனக்கு எவ்வளவு தெரியும் என்பது அல்ல, ஆனால் நான் எத்தனை பேருக்கு அதை நான் பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன் என்பதும், அதன் மூலமாக தேவனுடைய நாமம் எவ்வளவு அதிகமாய் பயன்பட்டிருக்கிறது என்பதும் என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம். அதை செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. 3 காரியங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் கடந்து போனதுனால. 1 பேதுரு 4வது அதிகாரம் மறுபடி எடுத்துக்கொள்ளலாம். முதல் காரியம், கொடுக்கப்பட்ட வரங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பெற்றிருக்கிறீர்கள். இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அதிகமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார், அது சந்தேகமே இல்லை. அதை நான் கண்டுபிடித்து சரியாக பயன்படுத்தும். 2வது காரியம், பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரரை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நமக்காக படைக்கப்படவில்லை, மற்றொருவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல யாருக்காகவோ தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். 3வது காரியம், நீங்கள் அப்படி பயன்படுகிறதுனாலே யார் மகிமைப்படுகிறது சொன்னால் தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக என்று சொல்கிறார். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குமானால் உண்மையாகவே பவுலை போல நான் முடிக்கும் பொழுது என்ன சொல்லலாம்? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், சுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் மகிழ்ச்சியான ஒரு காரியம். எத்தனை அற்புதங்கள் செய்தேன், எத்தனை சபைகளை நாட்டினேன், அது கூட இல்லைங்க. ஆண்டவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம இடத்துல கேட்க போறதே கிடையாது. ஆனால் அவர் சொன்னதை நான் செய்து முடிக்க வேண்டும். அவர் என்னை எதற்காக படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். என்னை எதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதை நான் செய்து முடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது அதுதான் சொல்கிறான், எல்லாம் முடிந்தது என்று சொன்னால் நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றினேன். யோவான் 17 சொல்லும்பொழுது, பிதாவே நான் செய்யும்படியாக நீர் கொடுத்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் சொல்கிறான். அதுதான் மகிமை, அதுதான் தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து பார்ப்போம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தலாம், வருஷம் கடன்களை மூடிட்டு இருக்கலாம்.
நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறோம். சில ஆசைகள் இருக்கலாம். நான் வீடு கட்ட வேண்டும், என் பிள்ளைக்கு சில காரியங்களை நான் சேர்த்து வைக்க வேண்டும். தவறு என்று சொல்லவில்லை. தேவன் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அது அல்ல நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அவர் எனக்கு கொடுத்த அந்த கிருபையின் ஈவுகளை நான் பகிர்ந்து கொடுக்கிற உக்கிரானக்காரனாய் நான் இருக்க வேண்டும். சிறு வயது முதல் ஒருவேளை இந்த சபையிலே நீங்கள் வளர்ந்திருப்பீர்களானால் தேவன் உங்களிடத்தில் அதிகமான காரியங்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேத வசனத்தை அறிந்தவர்களாக இருப்பீர்களானால் உங்களிடத்தில் அதிகமான காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் உங்கள் கையிலே கொடுத்தது என்ன, அதிலிருந்து தேவன் அதிகமான காரியங்களை எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ள நல்ல உக்கிரானக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பகிர்ந்து கொடுக்கும் உக்கிரானக்காரனாக இருக்கும்படி, ஒருவருக்கொருவர் பயன்படும் உதவி செய்யும் உக்கிரானக்காரனாக இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? வாழ்க்கை தேவனுடைய நாமத்தை மெய்மைப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறதா? கடைசி நேரத்திலே ஐயோ என்று சொல்லி வேதனைப்படுகிறவர்களாக இருப்போமானால் ஒன்றுக்கும் உதவாது. நாம் அங்கே போய் கணக்கு கொடுக்க வேண்டும் அவனுடைய சமூகத்தில். இங்கே நான் ஒவ்வொரு நாளும் என்னை கணக்கு பார்க்கிறவனாக இருப்பேனே, ஆனால் அது நலமாக இருக்கும். நேசிக்க நல்ல ஆண்டு வரை நம்முடைய வார்த்தைகளுக்கு அனுஷ்டிக்கிறோம். எங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்ட வரங்கள் ஏராளம் உண்டு. எதிர்பார்க்கப்படும் உக்கிரானத்துவம், ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. கர்த்தாவே, அதை நாங்கள் சோதித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சரியாய் புரிந்து கொள்ள கிருபை தாரும். நான் எனக்காக உருவாக்கப்படவில்லை, மற்றொருவனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள கிருபை தாரும். பகிர்ந்து கொடுக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ராஜா, அவசரங்களுக்கு பிரயோஜனமாக்கும் வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதி. நம்முடைய வார்த்தையினால் எங்களை இடைக்கட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வதிக்க தாவே. வந்தவர்களாகவே எப்படி திரும்பி போகாமல் எங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்து சீர் செய்யக்கூடிய பலனை எங்களுக்கு தாரும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய கிருபைகள் எங்களோடு கூட இருக்கணும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.